நான் அங்கே உட்கார்ந்திருந்த போது ஒரு யோசனை வந்தது. நீங்களும் அறிந்திருப்பீர்கள், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரத்த வங்கி இருக்கிறது. எப்பொழுது ரத்தம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது சென்று பெற முடியும். இன்றைய RSS மற்றும் பாஜக ஆட்சி சூழ்நிலையால் நீதி காலம் என்பது இரத்தத்துக்கு சமமாக மாறிவிட்டது. பலருக்கும் இது தேவைப்படுகிறது. காங்கிரஸில் உள்ளவர்களுக்கு இது எளிதான விஷயமாக இருக்கலாம். ஸ்கூஜி, சிங்விஜி போன்ற தலைமை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சட்ட சேவை தேவைப்பட்டால் நான் சிங்விஜி, சேமாஜி, சிதம்பரம்ஜி அல்லது கபில் சிபல் ஜி-யை கூட அழைக்கலாம். நிச்சயமாக தங்காஜியையும். ஆனால் அனைவருக்கும் இந்த வசதி இல்லை. எங்கேயோ உள்ள ஒரு சாதாரண காங்கிரஸ் பணியாளர் இப்படி செய்ய முடியாது. அல்லது அவர் காங்கிரஸில் இல்லாதிருந்தால், அரசு ஊழியர், எதையாவது எதிர்த்து பேசுகிறவர், தாக்கத்திற்கு உள்ளாகும் ஒருவர், அவர்களால் இது சாத்தியமாகாது. எனவே என் பரிந்துரை என்னவென்றால், உங்கள் ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களிடம் இந்திய அரசியலமைப்பை காப்பாற்ற நாம் இந்த அளவு நேரத்தை ஒதுக்குகிறோம் என்று ஒரு வாக்குறுதியை உருவாக்கச் சொல்லுங்கள். இந்த நேரத்தை யாரேனும் தேவைப்படுகிற போது அவர்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். நீங்கள் இதை ஏற்கனவே செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதை நீங்கள் திட்டமின்றி மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி தகுந்த முறையில் செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் ஒரு நபருக்கு சட்ட சேவை தேவைப்பட்டால் வேறே எங்கேயாவது மணிப்பூரில் இருக்கலாம் அல்லது சத்தீஸ்கரில் இருக்கலாம். அவருக்கு தெரியும், காங்கிரசின் சட்ட பிரிவு இருக்கிறது. நான் அங்கே செல்லலாம். அவர்கள் எனக்கு நேரம் தருவார்கள் என்று. 21வது நூற்றாண்டின் ரத்தம் என்பது சட்ட நேரம், லீகல் டைம்.